ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக் கிராட்டிஃபை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கோரல்டால எலிப்ஸ் டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எலிப்ஸ் டூலோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா F7. ஸோ இந்த எலிப்ஸ் டூலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெக்டாங்கிள் டூல் மாதிரி தான் மேலே ப்ராப்பர்ட்டி பாரில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எலிப்ஸ் டூலை யூஸ் பண்ணி தான் சர்க்கிளுமே ட்ரா பண்ணணும். ஸோ எலிப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் அண்ட் ஹைட் வந்து டிஃபராக இருக்கும். பட் அதே உங்களுக்கு சர்க்கிள் வேணும் அப்படின்னா வித் அண்ட் ஹைட் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மெஷர்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் சர்க்கிள் வந்து கிரியேட் ஆகிடும். ஏன்னா சர்க்கிளுக்குன்னு தனியாக ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கோரல்டால இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன். ஸோ ரொட்டேஷன் வந்து உங்களுக்கு எந்த டிகிரிக்கு வேணுமோ நீங்கள் அதை வந்து மெஷர்மெண்ட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மிரர் ஹரிசான்டல் அண்ட் மிரர் வெர்டிகல், இந்த ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம ரெக்டாங்கிள் டூலில் பார்த்தோம், இருந்தாலும் நம்ம இதுலேயும் திருப்பி பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டையும் இந்த சர்க்கிளையும் வந்து நான் குரூப் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தையுமே வந்து கண்ட்ரோல் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஜின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் ஜி கொடுத்துட்டு அது வந்து குரூப் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிரர் ஹரிசான்டல் கிளிக் பண்ணோன்னே இந்த சைடில் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து இந்த சைடு, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு இருந்த டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃப்ளிப் ஆயிடுச்சு. அதே வந்து மிரர் வெர்டிகல் கொடுக்கும்போது டாப்பில் இருந்த டெக்ஸ்ட் வந்து கீழே வந்து ஃப்ளிப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ளிப்பிங்காக தான் இந்த மிரர் ஹரிசான்டல் அந்த மிரர் வெர்டிகல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சர்க்கிள்லேயே வந்து இப்போ பை சார்ட்லாம் நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த டிகிரி வேணுமோ நீங்கள் அதை வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சர்க்கிளுக்கு நான் வந்து கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கலர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளை வந்து அந்த சர்க்கிளோட அவுட்லைன் வந்து கட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் தான் நெக்ஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி லைன் மட்டும் வேணும் அப்படின்றதுக்காக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து க்ளோஸ்டு பாத் இல்லை அப்படின்றதுனால நீங்கள் கலர் அப்ளை பண்ணாலும் அப்ளை ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் பாருங்கள், இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகலை. ஸோ அதனால் இதுக்கு வந்து நீங்கள் கலர் அப்ளை பண்ண முடியாது. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்டோக் அந்த திக்னஸை கொடுத்து ஏதாவது ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் எலிப்ஸ். ஸோ 3 பாயிண்ட் எலிப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள் பார்த்தோம்ல அதே மாதிரியே தான் இதுலேயுமே வந்து நம்ம சர்க்கிள் எலிப்ஸ் தான் வந்து ட்ரா பண்ண போகிறோம். அதை எப்படி ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்ற விதம் மட்டும் தான் மாறும். ஸோ இதுலேயே அதே மாதிரியே நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு இடத்த கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணுங்கள். அதாவது அந்த கிளிக்கை ரிலீஸ் பண்ணாமல் ட்ராக் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு எண்ட் போனதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைடு வந்து சர்க்கிள் வேணுமோ இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணால் அந்த 2 சைடுமே ஈக்குவலாக உங்களுக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த 3 பாயிண்ட் எலிப்ஸை யூஸ் பண்ணணும். அதாவது ஸ்டார்டிங் வந்து ஒரு லைன் மாதிரி கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராக் பண்ணும்போது அந்த சர்க்கிள் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ நார்மலான எலிப்ஸ்க்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் ப்ராப்பர்ட்டி பாரில் கொடுத்துருப்பாங்களோ அதே ஆப்ஷன்ஸ் தான் இந்த 3 பாயிண்ட் எலிப்ஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் எலிப்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி நீங்கள் கோரல்ட்ரா, ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் அண்ட் கேன்வா இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அதுக்காக செப்பரேட்டாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். பிகினர் டு அட்வான்ஸ் லெவல் வரையும் நம்ம வந்து பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.